உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சிக்கு தந்தையர்கள் நாங்கள் மிகுந்த அன்புடன் வருக என்று வரவேற்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்று இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு புதிதாக இணைந்திருக்கின்ற மதுரை உயர் மறைமாவட்டத்தினுடைய குருவாகிய அருட்தந்தை முனைவர் இயேசு கருணாநிதி அவர்களை அன்புடன் வருக என்று வரவேற்கிறோம். தந்தை அவர்கள் விவிலிய இறையியலில் முனைவர் பட்டமும் இப்பொழுது அனைத்து இந்திய ஆயர் பேரவையிலே விவிலிய பணிக்குழுவினுடைய பொதுச் செயலராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நாம் இன்று ஆண்டின் பொது காலம் 12ஆம் ஞாயிறு வாசகங்களுக்குரிய விளக்கத்தை நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆற்றல் மிக்கவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னிகர் இல்லா ஒரு தலைவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல சிறப்பான பண்பு நலன்களை உடையவர். எப்படிப்பட்ட பண்பு நலன்களை உடையவர் என்றால், மனித குலத்திற்கு சவாலாய் இருக்கின்ற சாவு, நோய், பேய் மற்றும் இயற்கையின் சீற்றம் இவற்றிலிருந்து விடுதலை தருகிற, வாழ்வு தருகிற, இவற்றின் மீது ஆற்றல் கொண்டிருக்கிற ஒரு தன்னிகரில்லா தலைவராக விளங்குகிறார். எப்படிப்பட்ட பேரிரக்கத்தோடு, எப்படிப்பட்ட ஒரு தாய் உள்ளத்தோடு தன் சீடர்களை அவர் அக்கறைக்கு அழைத்து சென்று அங்கே அவர்களுக்கு ஓய்வு கொடுக்கவும் புதிய விதங்களில் பயிற்சி கொடுக்கவும் இயேசு விரும்புகிறார் என்பதனை நாம் பார்க்கிறோம். அப்படி அவர்கள் படகு பயணம் மேற்கொள்ளுகிற பொழுது நடைபெறுகிற அந்த நிகழ்வு சீடர்களுக்கு படிப்பினையாய் அமைகிறது, நமக்கும் பாடமாய் அமைகிறது. அதை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். அக்கறையோடு அக்கறைக்கு இயேசு சீடர்களை அழைத்து செல்கிறார் என்று நான் பார்க்கிறேன். இதோடைய பாடச்சூழல் அப்படின்னு பார்க்கும்போது உவமைகள் பகுதி நிறைவு பெற்று வல்ல செயல்கள் பகுதி இங்கே தொடங்க ஆரம்பிக்கிறது. உவமைகள் நிறைவு பெற்றவுடன் முதல் வல்ல செயலாக மார்க் நற்செய்தியாளர் காற்றையும் கடலையும் அடக்குதலை முன்மொழிகிறார். இது ஒரு பக்கம் வல்ல செயல், இன்னொரு பக்கம் உவமை என்று 2 நிலைகள் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். இயேசுடைய வல்ல செயல்கள் நம்ம 3 வகைகளாக பிரிக்கிறோம். ஒன்று, அவர் நோய்களை நீக்கக்கூடிய வல்ல செயல்கள், ஹீலிங் மிரக்கிள்ஸ் ஆங்கிலத்தில். 2வது, பேய் ஓட்டும் வல்ல செயல்கள், எக்ஸாசிசம். 3வது, இயற்கை சார்ந்த வல்ல செயல்கள். அந்த வகையில் இந்த வல்ல செயல் காற்றையும் கடலையும் அடக்குதல் இயற்கை சார்ந்த வல்ல செயலாக இருக்கின்றது. இதோடைய பாட அமைப்புன்னு பார்க்கும்போது நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி முதல்ல அக்கறைக்கு செல்வோம் என்ற ஒரு அழைப்பு, அந்த அழைப்புக்கு பின்னால் வரக்கூடிய இந்த நிகழ்வு, இந்த நிகழ்வோட இறுதியில் இவர் யாரோ என்ற ஒரு கேள்வி, ஆக ஒரு அழைப்பில் தொடங்கி கேள்வியோடு நிறைவு பெறுகிறது. இதற்கு உள்ளே நம்ம பார்க்கும்போது ரெட்டரிக்கல் கொஷின்ஸ் நம்ம விவிலியத்தில் பார்க்குறோம். 2 வகையான கேள்விகள். முதல் வகையான கேள்வி விடை வேண்டி கேட்கப்படக்கூடிய கேள்வி, 2வது விடை தெரிந்தே கேட்கப்படக்கூடிய கேள்வி. அந்த வகையில் தான் ஒரு ரெட்டரிக்கல் கொஷினோட முடிவதை நாம் பார்க்குறோம். இதான் பாடச்சூழலும் அமைப்பும் நான் பார்க்குறேன். அதே நேரத்தில் இந்த 4 முறை அந்த கடலோர கரை அனுபவம் இருக்கும். உதாரணத்திற்கு நாம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் படித்தோம். அதே போல் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திற்கு கூட இயேசு படகில் ஏறி கடலை கடந்து மீண்டும் மறுகரை அடைந்ததும் அப்படின்றது வரும். இன்னொன்று 6ஆம் அதிகாரம் 45ஆவது வசனத்தில் இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தம் சீடரையும் படகேறி அக்கறைக்கு உள்ள பெத்சாய்தாவுக்கு செல்லுமாறு கட்டாயப்படுத்தினாரும். அதே போல் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலையும். அதே போல் இன்னொரு ஒரு உண்மையான கருத்து என்னவென்றால், இந்த ஒரு 3 படகு நிகழ்வுகள் இருக்குது. இன்னைக்கு நம்ம வாசிச்ச ஒரு நற்செய்தியா இருக்கும். அதே போல இயேசு கடல் மீது நடக்கின்ற நிகழ்ச்சி 6ஆம் அதிகாரத்துல ஒரு 45லேருந்து 52 வரைக்கும் கடல் மீது நடக்கின்றது. விடை தெரிந்தே கேட்கப்படக்கூடிய கேள்வி, காற்றையும் கடலையும் அடக்குகின்றாரே இவர் யாரோ. அது ஒரு ஆச்சரியத்தோடு அப்போ நம்ம போகிறப்ப யாருப்பா இவர் முடிச்சுட்டு போகிறப்ப வாசகம் முடிச்சுட்டு வரப்பா யார் இவர் அப்படின்றது நம்ம மனசுக்குள்ள அந்த எண்ண ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த வல்ல செயல்களை செய்கின்ற ஆண்டவர் அப்படின்ற அந்த பதிலை தெரிஞ்சுக்கிட்டு, அப்பா அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம ஆண்டவர் அப்படின்ற ஒரு நினைப்பு இன்னைக்கு நற்செய்தி வாசகம் கொடுக்கிறது. மானிடவியல் மற்றும் உளவியல் இந்த அடிப்படையில் நான் இந்த பகுதியில் பார்க்குறப்ப இன்னைக்கு இந்த வாசகத்தை வாசிக்கிற திருப்பலியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு நம்பிக்கை தருகிற நிகழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா சடன் ஒரு பெரிய வேதனை,
ஆங்கிஷ், என்னடா அது திடீர்னு இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற ஒரு நிகழ்வு, ஒரு வாழ்க்கையே போயிடுமோ செத்துருமோ அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. இது எல்லா மனுஷனுக்கும் வெவ்வேறு சூழ்நிலையில் நடந்துகிட்ருக்கு. இந்த வேதனை, திடீர் என்று வருகிற வேதனையான சூழ்நிலைகளில் தெய்வம் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை தருகிற ஒரு நிகழ்ச்சியாக தான் இந்த இடத்துல நான் பார்க்குறேன். கலிலேயா கடல் அப்படிங்கிறது வடக்கே பனியாஸ் எனப்படுகிற ஒரு இடத்திலிருந்து உருவாகிறது. அங்கு அப்படியே பாறையான ஒரு பகுதி தான். அதற்கு உள்ளிருந்து நன்னீர் ஊற்று வந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆறு அப்படியே கலிலேயா கடலில் விழுகிறது. கலிலேயா கடல் என்று நம்ம சொன்னாலும் ஒரு பெரிய ஏரி. அது நல்ல தண்ணீர், முழுக்க முழுக்க நல்ல தண்ணீர். இன்றைக்கும் குடி தண்ணீர் அது பயன்படுகிறது. பலஸ்தீன் நாடு, இஸ்ரேல் நாடு, மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய யோர்தான் நாடு இந்த தண்ணீரை நம்பிதான் அவர்கள் தங்கள் விவசாயத்திற்கும் தங்களுடைய மற்ற பயன்பாட்டிற்கும் அவர்கள் இருக்கிறார்கள். நீர் மேலாண்மை மிக நன்றாக எங்கே நடைபெறுகிறது. அதை சுற்றிலும் சிறிய மலைக்குன்றுகள் போன்ற பகுதிகள் இருக்கின்றன. அதனுடைய கிழக்கு பகுதியை, வடகிழக்கு பகுதியை பார்த்துக்கொள்ளுமே என்றால் அது சிரியாவை சார்ந்த ஒரு பகுதி. இன்றைக்கு அதை இஸ்ரேல் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது. கோலான் ஹைலைட்ஸ் என்று சொல்லுவார்கள். கோலான் மலைக்குன்றுகள் அங்கே இருக்கின்றன. ஆக அந்த மலைக்குன்று அந்த பகுதியை அடைத்து கொண்டிருக்கிற காரணத்தினால் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கணவாய் போன்ற ஒரு அமைப்பிலிருந்து காற்று வருகிற பொழுது இந்த கடலிலே புயல்கள் ஏற்படுவது உண்டு. நாம் நினைப்பது போல பெரும் புயல் அல்ல. ஆனால் இந்த புயல் என்ன பண்ணும், அதை சுற்றி கொண்டே இருக்கும். உள்ளே இருக்கிற படகை இன்னொரு பகுதிக்கு போக விடாது, உள்ளே சுற்றி கொண்டே இருக்கும். ஆண்டவர் இயேசு மேற்கு பகுதியில் இருக்கிறார். கிழக்கு பகுதியில் இருக்கிற, நாம் அடுத்த அதிகாரத்தில் இதில் பார்ப்போம், கெரசேனர் பகுதிக்கு அவர் செல்லுதல் வேண்டும். ஆகவே சீடர்களுக்கு இன்னொரு அனுபவத்தை அவர்களுக்கு வழங்குவதற்காக புறப்படுகிற அந்த பயணத்தில் தான் இயற்கையாய் ஏற்படுகிற ஒரு புயல், இயற்கையாய் ஏற்படுகிற கடல் கொந்தளிப்பு, இயற்கையாய் ஏற்படுகிற இந்த ஒரு கடல் சீற்றத்தினால் படகு பயணம் தடைபடுகிறது இல்லையா? ஒரு சில பகுதிகளில் நீங்கள் அந்த காற்று வரும்போது ஏறக்குறை 20 மீட்டர் அளவுக்கு ஒரு அலைகள் எழுவது உண்டு என்று சொல்லப்படுவது. அப்படிப்பட்ட ஒரு சூழலை இவங்க சந்திச்சிருக்கலாம். இதை அப்படி பாடத்துக்கு கொண்டு போய் பார்க்கும்போது 2 வகையான மனிதர்கள், 2 வகையான எதிர்வினைகள் நம்ம பார்க்கலாம். முதல் வகை மனிதர் இயேசு அமைதியாக இருக்கிறார், தூங்கி கொண்டிருக்கிறார். அவர் முரண்பாடாக பார்க்கும்போது அவர் தச்சர். ஆனால் மீனவர் சமூகத்தை சார்ந்த அல்லது மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருந்த பேதுரு, மற்ற உடனிருந்தவர் எல்லாருமே, அவங்களுக்கு அந்த கடல் எல்லாமே ஒரு பரிச்சயமான ஒன்று தான். ஆனால் அவங்க பரபரப்பாக இருக்கிறாங்க. இந்த 2 எதிர்வினைகளை நாம் அப்படியே அன்றைய சமூகத்தோட பொருத்தி பார்க்கும்போது தந்தை அவர்கள் குறிப்பிட்டாங்க, இது அந்த சமூகத்துக்கு என்ன செய்தியை சொல்ல வந்ததுன்னு பார்க்கும்போது இங்கே இயேசு தூங்கி கொண்டிருப்பவராக பார்க்கிறார். இந்த தூங்கி கொண்டிருத்தல் அப்படிங்கிறது நம்ம ஒரு வகையான ஆப்சன்ஸ் ஆஃப் காட். தொடக்க கிறிஸ்தவர்கள் முதலாக தங்களிடமிருந்து கடவுள் போய்விட்டாருங்கிற ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அதே வேளையில் அந்த ஒரு பரபரப்பு, அது அவங்க அனுபவித்த துன்பங்களாக இருக்கலாம், அல்லது அவங்களுடைய சமூக சூழலாக இருக்கலாம், ஆன்மீக அளவில் அவர்கள் அனுபவித்த துன்பங்களை. அப்போ ஏதோ இந்த தொடக்க கிறிஸ்தவ சமூகத்திற்கு இந்த வல்ல செயல் வழியாக குறிப்பிடுவது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கேயும் நம்ம பார்க்குறோம், ஒரு பரபரப்பான சூழலில் இருந்து அமைதிக்கு ஆண்டவர் அவர்களை அழைத்து செல்கிறார். தந்தை அவர்கள் சொன்னது மாதிரி அவர் மீன் பிடிக்கிறவர் கிடையாது. மீன் பிடிக்கிறவங்களுக்கு அவர் தெரியும், ஏன்னா அந்த இடம் எல்லாமே அத்துப்படி. அப்படி இருக்கிறவங்களுக்கே ஒரு பயம் வருது. அப்படின்றப்ப இந்த வசனங்கள் படிக்கும் பொழுது சாதாரண ஒரு நிலையிலிருந்து படிச்சு பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா ஒரு புயல் வருது, படகின் மேல் போது தண்ணி வருது, அவங்க தூங்கிட்டு வருது. அதை பார்க்கும் பொழுது என்னடா அது, இந்த மனுஷன் தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றப்ப அந்த ஸ்லீப்பிங்ன்றது கூட தந்தைவர்கள் சொன்னது கூட அந்த தொடக்க காலத்து இந்த வர்ணித்து பொருள் கூறல் அதன் அடிப்படையில் புரிஞ்சிருக்கலாம். ஆனால் இன்னொன்று இந்த உறக்கம் என்பதை விவிலியறிஞர்கள் எப்படி பார்க்குறாங்க, சைன் ஆஃப் கிரேட் ஃபெய்த் என்று கூட சொல்வார்களாம். ஏன்னா அதான் நம்ம திருப்பாடல் 4:8 பார்க்கிறோம், நான் மன அமைதியுடன் பருத்துறங்குவேன், ஏனெனில் ஆண்டவரே நான் தனிமையாயிருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கிறீர். அந்த ஒரு இதுலையும் சொல்லுவாங்க. மத்தியில் ஒரு காலம் இந்த மாதிரியான கடுமையான சொற்கள் இருக்காது. மத்தியில் சொல்லும் பொழுது ஆண்டவரே காப்பாற்றும், நாங்கள் சாக போகிறோம். லூக்கா நற்செய்தியாளர் வைக்கும் பொழுது ஆண்டவரே சாக போகிறோம். ஆனா மார்க்கு தான் யதார்த்தமாக அந்த சூழலை நம்ம படப்பிடிச்சு வச்சிருப்பாரு. அப்ப ஆண்டவரே, ஐயோ தூங்கிட்டு இருக்கிற நீ, நாங்க செத்துட்டு இருக்கிறையா, பாரு, எந்திரிச்சு பாரு, முழிச்சு பாரு அப்படின்ற மாதிரி ஒரு மனித தன்மையில எப்படி அவர்கள் அந்த போராட்டங்கள் மத்தியில் ஆண்டவர் இருந்தாலும் இல்லை என்ற ஒரு நினைப்பு, நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தார்கள். அந்த நம்பிக்கையின்மையை உடைத்து போடுகின்ற வசனங்கள் தான் பின்னாடி வர வசனங்கள்.
உண்மையிலுமே அந்த நேரத்தில் அந்த மனிதர்களுடைய வேதனை புரிஞ்சிக்க முடியுது நம்மளால். ஏன்னா யாராக இருந்தாலும் சரி, கடவுளே கூட இருக்கிறாரு தான், அவர் வல்லவர் தான் ஏற்கனவே அப்படின்னு தெரிந்தே இருந்தாலும் ஒரு பிரச்சனை வர்றப்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக யதார்த்தமாக பார்க்குறப்ப அவர்கள் போய் கேட்ட கேள்வி நியாயம் போல தான் இருக்கிறது. என்னப்பா என் மேலே கவலை இல்லையானு. இதில் வேற இன்னொரு வார்த்தை இருக்குது, தலையணை வைத்து தூக்கி கொண்டிருந்தாருன்னா அப்பா நிம்மதியாக இருக்கிறாரு. அதேதான், அது வந்து டீப் செரனிட்டி. கடவுள் தான், அவர் எப்பொழுதுமே எதிலையுமே நின்று நிதானமாக ஆடுறவருங்கிற மாதிரி ரொம்ப அமைதியாக அவருடைய வாழ்க்கையை நமக்கு படம் மகிழ்ச்சி காமிக்கிறாரு. இந்த இடத்துல எப்படி பார்க்குறோம்னா, அவர் ஏஞ்ச உடனே இறையாதே சும்மா இரு. ஃபஸ்ட்டு ஏஞ்ச உடனே இவங்கள திட்டல, ஏப்பா அவங்க மேலே என்ன நம்பிக்கை இல்லையா அப்படின்னு அவங்கள கேட்டிருக்கலாம். ஏஞ்ச உடனே முதல்ல பிள்ளைகளுக்கு எது தேவையோ அதை செஞ்சிடுறது, கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு விடுதலை கொடுத்துட்றது. விடுதலையை கொடுத்துட்டு தான் இவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார். இன்னும் 2 அதிகாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், மார்க்லேயே பார்த்தோம், அங்கே தொழுகை கூடத்தில் பேய் பிடித்திருந்தவரை வாயை மூடு சும்மா இரு அப்படின்னு இவரை விட்டு விலகி போ. அவருடைய ஆற்றல் வந்து ஒவ்வொரு அந்த வார்த்தையில் எவ்வளோ பவர் இருக்கு. இந்த இடத்திலே ஒரு அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசுகாவியம் உருவாக்கிய பொழுது கவியரசர் கண்ணதாசன் அவர்களை சில இடங்களில் சுதந்திரமாக பாட விட்டார்கள், மற்ற இடங்களில் நற்செய்தியை அவர் கவிதையாக தந்தார். அதில் ஒன்று அன்னை மரியாள் தன்னுடைய கையில் குழந்தை இயேசு வைத்துக் கொண்டு பாடுகிற ஒரு தாலாட்டு பாடல். சோதிமணி பெட்டகமே சுடரொளியே தாலேலோ என்று அந்த பாடல் போய்கொண்டே இருக்கும். அந்த பாடல் வரிகள் முடிக்கிற பொழுது இயேசுவை குறித்து அவர் சொல்லுவார், நீ கண் விழித்து தூங்கிடுவாய் பாலா அப்படின்னு அவர் முடிச்சிருப்பார். அப்போ இந்த வார்த்தைக்கு அருட்தந்தை சனிஸ்லாஸ் பக்கத்தில் இருந்து அவருக்கு நற்செய்தியை சொல்லிக் கொடுத்தவர், தமிழறிஞர் அருட்தந்தை விமி ஞானப்பிரகாசம், பிறகு விவிலி அறிஞர் எரோனிமுஸ், இறையியல் அறிஞர் பவுல் லியோன் அவர்களெல்லாம் கவியரசரத்தில் ஒரு தவறை சுட்டி காட்டினார்கள். அது என்ன கண் விழித்து தூங்கிடுவாய், இது முரணாக இருக்கிறது. தூக்கம்னா கண்மூடி தானே தூங்கணும், நீங்கள் கண்மூடி தூங்கிடுவேன். அப்போ அவர் சொல்கிறார், அவர் இறைமகன், அவர் கடவுள் அல்லவா, அவர் கண்மூடி தூங்கிவிட்டால் இந்த உலகம் கெட்டு போய்விடும், ஆகவே அவர் கண் விழித்து தான் தூங்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ இவங்க எல்லாம் சொன்னாங்க, எங்களுடைய கிறிஸ்தவ இறையியல்ல கடவுள் மனிதரானார், அவர் முழு மனிதன், ஆகவே முழு மனிதன் என்பதனை மனிதனாகத்தான் காண்பிக்கணும். அவர் விழிப்போடு இருப்பார், அதே நேரத்தில் ஒரு மனிதனுக்குரிய பண்பில் அவர் மூடித்தான் தூங்குவார். நீங்கள் இதை திருத்திக் கொள்ளுங்கன்னு சொன்னார். நான் திருத்த மாட்டேன், உங்களுக்காக திருத்திக் கொள்கிறேன்னு சொல்லி இயேசுகாவியத்தில் கண்மூடி தூங்கிடுவாய் பாலா என்று அந்த இடத்துல இருக்கும். கிறிஸ்மஸ் காலங்களில் நாம் பெரும்பாலும் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவோம். கடவுள் தூங்குவதில்லை. நமக்கு திருப்பாடல் 121 அழகாக சொல்லுகிறது, அவர் கண்ணயர்வதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை என்று சொல்லுகிறது. ஆனால் கடவுள் விழிப்போடு இருக்கிறார். இந்த இடத்துல இயேசு ஒரு மனிதன் என்பதனையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். தந்தைகள் குறிப்பிட்டதை போல ஆப்சன்ஸ் ஆஃப் காட் நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் தூக்கமாக பார்க்கிறோம். அதான் அதில் முக்கியமான படிப்பினை. தொடக்க நூல் 16லையும் இதே போன்ற நிகழ்வில் ஆகார் முதலாக கடவுள் அனுபவம் பெறும்போது, என்னை காண்கிறவரை நான் இங்கு கண்டேன். அப்போ கடவுளுங்கிறவர் காண்கிறவர், விழித்திருப்பவர்கிற ஒரு நிலை நமக்கு தெரிகிறது. இப்போ அதை விட பின்புலத்தில் நம்ம இந்த பாடத்தை பார்க்கும்போது 2 விஷயங்கள் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல்ல, போதகரே சாக போகிறோமேன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே போதகரேங்கிறது ஒரு கிறிஸ்தியல் தலைப்பாக நம்ம பார்க்கலாம். இங்கே கிறிஸ்தியல் தலைப்பு, கிறிஸ்துவை பற்றி யார் என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அந்த மெசியா ரகசியம் தந்தை அவர்கள் குறிப்பிட்டது போல. ஆனால் இவங்க இன்னும் சீடர்கள் இயேசுவை ஒரு போதகர், டீச்சர் என்ற ஒரு நிலையை தான், ரபி அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அடுத்துதான் இவர் யாரோங்கிற ஒரு கேள்வி வருகிறது. அதற்கடுத்து இறையாதே அமைதியாயிரு, தந்தை அவர்கள் குறிப்பிட்டது போல முதலாக இயேசு செயல்பட்டு விட்டு பின் சீடர்களை கடிந்து கொள்கிறார். இதை நம்ம இறையாதே அமைதியாயிரு என்பதை பேய் ஓட்டுதல் ஃபார்முலா, எக்ஸாசிசம் ஃபார்முலா, பேய் ஓட்டுதலுக்கு சொல்லப்படக்கூடிய அதே வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துகிறார். ஏன்னா இஸ்ராயல் மக்களை பொறுத்தவரையில் கடல் என்பதோ நீர் என்பதோ அவர்கள் பேய்கள் அழகைகள் வாழும் இடமாக பார்த்தாங்க. அப்போ அதை அழகையை கடிந்து கொள்கிறார். அடுத்து தொடர்ந்து, ஏன் அஞ்சுகிறீர்கள், உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா? சீடர்களும் கேள்வியோட கேட்குறாங்க. இயேசு கேள்விக்கு விடையளிப்பதற்கு பதிலாக மீண்டும் 2 கேள்விகளை கேட்கிறார். அப்போ கேள்விகள் வழியாக சீடர்கள் பதிலை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவங்களோடது ஒரு ஆச்சரியத்தோடு முடிகிறது, இவர் யாரோ என்று. இப்படி தான் மார்க் என்ற அந்த கதை சொல்லி ஒரு நிகழ்வில் தொடங்கி கேள்விக்கு அடுத்து ஒரு ஆச்சரியக்குரிய முடிப்பை தான் நான் பார்க்குறேன். இந்த இறையாதே சும்மா இரு, லேவியா தன்னுடைய இருப்பிடம், ஒரு வார்த்தை சொல்லி அந்த வார்த்தையிலே அதற்றாரு. இது எதனுடைய அடையாளம்னா, அந்த திருப்பாடல் நாம் படிக்கும் பொழுது தெரியும், அந்த பின்னமையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா திருப்பாடல் 106:9 சொல்லும்,
அவர் செங்கடலை அதட்டினார், அது உலர்ந்து போயிற்று என்ற ஒரு வார்த்தை இருக்கும். அதே போல திருப்பாடல் 65வது திருப்பாடல் 7வது வசனம், கடல்களின் இறைச்சலையும் அவற்றின் அலைகளின் ஓசையையும் மக்களினங்கள் அமளியையும் அடக்குகின்றீர் ஒரு வார்த்தை இருக்கும். அதே போல திருப்பாடல் 107:29 அதுவும் அதற்கு இணையான ஒரு அருமையான ஒரு வார்த்தையாக இருக்கும். புயல் காற்றை அவர் பூந்தென்றலாக மாற்றினார், கடல் அலைகளும் ஓய்ந்து விட்டன. இதன் அமைப்பில் பார்க்கும் பொழுது அங்க இருக்கிற ஒரு சாதாரணமான ஆள் இல்லப்பா, இவர் யாரோ அப்படின்றப்ப அந்த ஒரு ஆச்சரியம். அப்ப இதுவரை அவர்கள் கண்டிராத ஒரு அதிசயம் அங்க நடந்திருக்குது. அவர்களுக்கு அந்த திருப்பாடல்கள் தெரியும். அதன் பின்னமையில பார்க்கிறப்ப இவர் உண்மையிலேயே மெஸ்ஸியா என்ற ஒரு நிலைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சீடர்கள் வருகிறார்கள். பின்னாடிதான் தெரியும் அவங்களுக்கு, இருந்தாலும் அந்த ஒரு தொனி நமக்கு இருப்பதாக தெரியும். திருப்பாடல் 35:23 பாத்தீங்கன்னா, என் கடவுளே கிளர்ந்தெழும், என் தலைவரை விழித்தெழுந்து என் வழக்குக்கு நீதி கிடைக்க செய்யும். கடவுள் எங்க இருக்கிறீங்க, கொஞ்சம் முழிச்சுக்கோங்க, என் கூட இருங்க, எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அந்த ஒரு மனக்குமுறல் இது பல இடங்கள்ல நம்ம விவிலிய பணியில பார்த்துட்டு இருக்கிறோம். ஆதியிலிருந்து அது இருந்துகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு கடலை பிசாசா பார்த்தாங்க, இன்னைக்கு மனுஷனே பிசாசா பார்க்குற மாதிரி, தன்னையே நம்பாம, தனக்குத்தானே எதிரியாக, தன்னையே அன்பு செய்யாமல், தன்னிடம் இருக்கிற ஒரு குறைபாடுகளை, அது ஒரு ஐயோ நான் ஏன் இப்படி பிறந்தேன்னு வெறுத்துக்கிட்டு, இப்படி பல்வேறு விதமான பிசாசுகளை ஒரு கஷ்டத்தில் இருந்துக்கிட்டு குமுறல்களாக கேள்விகளாக இருக்கிறது கடவுளை நோக்கி. ஆனால் அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் தான் அற்புதமான ஆண்டவர் எழுந்தவுடன் அதை இறையாதை சும்மா இருந்துட்டு அடக்கிறது, பிசாசை அடக்குதல் போல நமக்கிட்ட என்னெல்லாம் கேள்விகள் இருக்கோ, கஷ்டம் இருக்கோ, துன்பம் இருக்கோ, அதை அடக்குகிறார். ஒட்டுமொத்தமாக நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நமக்கு நிறைய புயல்கள் உண்டு, ஆனால் அதே நேரத்தில் நமக்கு கடவுள் உண்டு. அப்போ புயல்களை அகற்றக்கூடிய கடவுள், புயல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு அக்கறையை தருவதாக நான் பார்க்கிறேன். பழைய ஏற்பாட்டிலே யோபு நூலிலிருந்து நமக்கு அருமையான வாசகம் தரப்பட்டிருக்கிறது. யோபுவை பற்றி நாம் நன்கு அறிவோம். அவர் ஒரு மிகச்சிறந்த இறைப்பற்றாளர், இறைவனுடைய ஆசிரியர்கள் நன்மைகள் அனைத்தையும் பெற்றிருந்தவர், செல்வச் செழிப்பு மிக்கவர், பிள்ளை செல்வங்கள் உடையவர். ஆனால் கடவுளுக்கும் சாத்தானுக்கும் இடையே நடைபெறுகிற ஒரு போராட்டத்தின் விளைவாக அவர் அனைத்தையும் இழந்து தெருவுக்கு வருகிறார், சாம்பலில் உட்காருகிறார், உடலெல்லாம் தொழுநோய் பற்றி கொள்ளுகிறது. அவருடைய மனைவி செத்துப்போ என்று அவரை திட்டுகிறார். அவருடைய நண்பர்கள் பார்க்க வருகிறார்கள். இந்த துன்பத்திற்கு, நீ படுகிற இந்த வேதனைக்கு கண்டிப்பாக பாவம்தான் காரணமாக இருக்க முடியும், ஏதோ ஒரு தெரியாத விதத்தில் நீ பாவம் செய்திருக்க வேண்டும் என்று அவரை எல்லாரும் கரிந்து கொட்டுகிறார்கள். ஆனால் நான் பாவம் செய்யவில்லையே, எனக்கு விவரம் தெரிய எந்த பாவத்தை நான் செய்யவில்லையே என்று யோபு அறிக்கையிடுகிறார். அவர் மனம் உடைந்து சோர்ந்து போகும்படியாக அவருடைய நண்பர்கள், மனைவி எல்லாரும் அவரை திட்டுகிறார்கள். இது ஒரு 37 அதிகாரம் போகிறது. இந்த நீண்ட 37 அதிகாரத்தில் கடவுள் மௌனமாகவே இருக்கிறார். நாம் சொன்னதை போல கடவுள் தூங்கி கொண்டே இருக்கிறார். என்னையா கடவுள் பதில் சொல்லவே வரவில்லையே என்று நாம் நினைக்கிறோம். யோபு 42 அதிகாரங்கள் தான். ஆனால் 38ஆம் அதிகாரத்தில் தான் கடவுள் சூறாவளியிலிருந்து புறப்பட்டு உள்ளே யோபுனுடைய இந்த தேடலுக்கு, யோபுனுடைய இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லுகிறார். அந்த பதில் ஞானம் நிறைந்த ஒரு பதில். அந்த பதிலிலே தான் இந்த காற்றை பற்றியும் கடலை பற்றியும் பல செய்திகள் இருக்கின்றன. நீ அதை பார்த்தாயா, இதை பார்த்தாயா, கண்ணை திறந்து உலகத்தை பார்த்தாயா என்று அவர் கேட்கிறார். நாம் நம்ம கண்ணை கடிவாளம் போட்டு இப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம். விழிகளை திறந்து உலகத்தை பார்க்க வேண்டும், கடவுளுடைய படைப்பை பார்க்க வேண்டும், இந்த இயற்கையை பார்க்க வேண்டும். நமக்கு பதில் மறைபொருளாய் அதில் புலப்படும். அதில் தான் இங்கே கேட்கிற அந்த கேள்வி இங்கே அழகாக அமைந்திருக்கிறது. என்ன, கடலின் ஊற்றுவரை நீ போனது உண்டா, ஆழியின் அடியில் நீ உழவினது உண்டா, சாவின் வாயில்கள் உனக்கு கட்டப்பட்டனவோ அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிற அந்த கேள்வி இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு மிக பொருத்தமாக அமைகிறது, கடவுளின் பதிலாக அமைகிறது. நம்ம நற்செய்தியில் பார்த்தோம், ஆண்டவரே சாக போகிறோமே நமக்கு கவலை இல்லையா அப்படின்னு. இங்கே ஆண்டவருடைய பதில் தான் பார்க்குறோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவருடைய 3 நண்பர்கள் சொல்லுவாங்க, எலிஹூ சொல்லுவார், அதன் பிறகுதான் ஆண்டவர் பேசுவார். ஆனால் அந்த விவிலியறிஞர்கள் யோபு ஒரு 3 கேள்விகள், எத்தனையோ கேள்விகள் தான், 3 முக்கியமான கேள்விகளை வைத்ததாக சொல்லுவார்கள். உதாரணமாக 3:11 கருப்பையிலேயே நான் இறந்திருக்கலாகாதா, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த கருவறையே எனக்கு கல்லறையாக மாறி இருக்காதா. அது எவ்வளோ வேதனையான கொஸ்டின். 2 9:2 சொல்லுவார், மனிதர் இறைவன் முன் நேர்மையாக இருப்பது எப்படி, கடவுள் நாள் நான் நேர்மையாக வாழ முடியுமா, முடியாது, அதனால தான் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்மறையான ஒரு சிந்தனை.
அடுத்து 3வது 14:14 மனிதர் மாண்டால் மறுபடியும் வாழ்வாரா? இதெல்லாம் அந்த கேள்வி மேலோட்டம் பார்க்குறப்ப இதாக இருக்கும். ஆனால் ஆழ்ந்து பார்க்கும் பொழுது அந்த யோபுவனுடைய வேதனை, இன்னும் ஏன் என் கடவுள் எனக்கு பதில் சொல்லலை? இன்னைக்கு நம்மளுடைய ஜெபம் அதை, ஏன் என்னுடைய ஜெபம் கேட்கப்படுவது கிடையாது? ஏன் எனக்கு இந்த ஆண்டவர் பதில் சொல்லலை? ஆண்டவர் தூங்கிட்டு இருக்கிறாரா? தலையில வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கிறாரா? நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், அப்ப வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரா? நான் என்னுடைய வேதனையின் மத்தியில் மற்றவரை போல கைகூட்டி சிரிக்கிறவரா என் கடவுள்? அப்படின்னு எத்தனையோ விதமான கேள்விகளுக்கு கேள்வியே பதிலாக அமைகிறது. இதில் யோபுவை நான் எப்படி பார்க்குறேன்னா, யோபு ஏன் கஷ்டப்படுறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். சாத்தானுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். இந்த 3 நண்பர்கள், அவருடைய நண்பர்கள் எலிப்பாசு, பில்தாது, சோப்பார், அவங்க ஓரளவு அதுக்கு விடை காண முயறாங்க. ஏன் வாசகருக்கு கூட தெரியும் இதெல்லாமே கடவுளுடைய விளையாட்டுன்னு. ஆனால் அவருக்கு தெரியாது. அதான் ஒரு பெரிய ஒரு வருத்தம். அதாவது நான் கஷ்டப்படுறேன், ஆனால் ஏன் கஷ்டப்படுறேன்னு தெரியாமலே கஷ்டப்படுறது ஒரு பெரிய கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் அவர் இருக்கிறாரு. அங்கே சூறாவளி நின்று ஆண்டவர் அவரோட இப்போ உரையாட தொடங்குகிறார். இதில் நம்ம முதல்ல பார்த்த போது இருந்த மாதிரி தான் இங்கே ரெட்டரிக்கல் கொஷின்ஸ், போதக கேள்விகள். அதாவது இந்த கேள்விகளுக்கு விடை கேள்விகளுக்குள்ளே இருக்கிறது. அப்போ யார் யார் என்று கேட்கும்போது மறைமுகமாக கடவுள் நான் தான் என்ற ஒரு விடையை கொடுக்கிறார். ஆளியின் அடியில் நீ உழவினது உண்டா? ஆளியில் அடியில் போய் எவ்வளோ உழவாளா? நான் இது எல்லா இடத்துலையும் அப்படியாக இருக்கிறவன் அப்படின்னா, எல்லாம் எனக்குள், எல்லாம் எனக்கு கட்டுப்பட்டது, நான் இருக்கவன் கூட, ஏன் நீ கவலைப்படுற அப்படிங்கிறத ரொம்ப அழகாக, அதுவும் யோபு வச்சு சொல்கிறப்ப நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தவறே செய்யாதவன் ஏன் கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் அவராக இருக்கிறார் நமக்கு. இன்றைக்கி நிறையா மனிதர்கள் உண்மையாலுமே திரு அவையிலையும் சரி, சமுதாயத்திலையும் நல்ல மனிதர்கள், ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. திடீர்னு ஒரு சோகம், நிகழ்வுகள், புலம்பல், வேதனை, அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நம்பிக்கை தர்ற மாதிரி, கடவுள் நான் இருக்கிறேன்பா, பயப்படாத, கவலைப்படாத, எல்லாத்தையும் தாண்டலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தருகிற ஒரு வாசகமாக பார்க்க முடிகிறது. இந்த முதல் சொற்பொழிவு முடிஞ்ச உடனே யோபு ஒரே வாதம் சொல்ல, ஆண்டவரே என் வாய் முடிக்கிற ஆண்டவரே, என் வாயை பொத்திக் கொள்வேன். அதுதான் பதிலே. அதான் விடுதலை பயனுள்ள 14:14 வரும். ஆண்டவர் உனக்காக போரிடுவார், நீ அமைதியாயிரு, நீ ஒன்றும் செய்ய வேணாம், அவர் பார்த்துக்குவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை. 2004ஆம் ஆண்டு இந்திய கடற்கரைகளை தாக்கிய சுனாமியை நாம் நன்கு அறிவோம். உலகமெங்கு 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் அதில் இறந்து போனார்கள். அதனை ஆழிப்பேரலை, சுனாமி அப்படின்னு இன்னொரு வார்த்தையில் நம்ம சொன்னாலும் ஆழிப்பேரலை, அது குறித்த சில தரவுகள் இந்த அதிகாரத்தில் தான் நமக்கு கிடைக்கிறது. குறிப்பாக இந்த லிவியத்தான் பற்றி நீங்கள் பேசுனீங்க. 41ஆம் அதிகாரம் அதை குறித்து பேசுகிறது. ஆண்டவர் 4 அதிகாரங்கள் பேசுவார். ஆண்டவர் பேசி முடித்த பிற்பார் 42ஆம் அதிகாரம், அது இன்றைக்கு வாசகமாக இல்லை என்றாலும் அதுதான் நமக்கு பெற்றுச் செல்கிற ஒரு பதிலாக இருக்கிறது. அங்கேதான் யோபு ஆண்டவரை பார்த்து சொல்லுவார், நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர், அறிவேன் அதனை, நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது, அறிவில்லாமல் ஆலோசனையை மறைப்பவன் எவன் என்று கேட்டீர். உண்மையில் நான் தான் புரியாதவற்றை புகன்றேன், அவை எனக்கு விளங்கா அளவுக்கு விந்தையானவை, ஆனாலும் நீர் பேசிவிட்டீர். சாமி சொன்ன மாதிரி கேள்விதான், அந்த கேள்விக்குள்ள பதில் இருக்கிறது. அமைதியில் உட்கார்ந்து நாம் அதை கண்டுபிடிக்க முடியும். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், பயணிக்கிறார் என்பதுதான் அதில் பதில், வேற ஒன்றுமே அதில் கிடையாது. இன்றைய 2ஆம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து 5ஆம் அதிகாரத்திலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது. பவுலடியார் அருமையான ஒரு ஒப்புரவு திருப்பணியை ஆற்றி கொண்டிருக்கிறேன் என்று அதில் அவர் பதிவு செய்கிறார். கிறிஸ்துவனுடைய பேரன்பு எங்களை ஆட்கொள்ளுகிறது, கிறிஸ்துவனுடைய பேரன்பு எங்களை வழிநடத்துகிறது, கிறிஸ்துவனுடைய பேரன்பு எங்களோடு உடன் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். எல்லாருடைய வாழ்க்கை பயணமும் ஒரு படகு பயணத்தை போன்றது தான். நாம் பயணம் செல்கிறோம். நாம் ஆண்டவரோடு இருந்தாலும் கூட புயல்கள் வரும், கடல் கொந்தளிப்பு வரும், தடைகள் வரும், சோதனைகள் வரும். ஆனால் கிறிஸ்துவனுடைய பேரன்பு நம்மோடு இருப்பதனை அந்த வேளைகளிலும் நாம் உணர வேண்டும் என்று பவுலுடைய அனுபவத்தின் வாயிலாக சொல்லுவது நல்ல படிப்பினையாக இருக்கிறது. இந்த 2 கொரிந்தியரை நம்ம பார்க்கும்போது பவுல் ஏறக்குறை கொரிந்தியருக்கு 4 மடல்கள் எழுதியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. 2 தான் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இதில் 2வது மடல் ஒரு தன்னிலை விளக்க மடலாக இருப்பதாக நம்ம பார்க்குறோம். அதாவது பவுல் கொரிந்து நகரிலிருந்து பணியை முடித்து விட்டு வெளியில் வர்றாரு. வரும்போது அங்கே சூப்பர் அப்பாசல்ஸ் அப்படின்னு தான் பவுல் அழைக்கிறாரு. அந்த ஒரு குரூப் வர்றாங்க, வந்து பவுல் சொன்ன கருத்துக்களுக்கெல்லாம் மாறான கருத்துக்களை கற்பிக்கிறாங்க. அது அவர்களுக்கு எளிதாக இருக்கவும் அதற்கு பின்னால் போயிடுறாங்க. அப்போ பவுலுக்கு ஒரு வருத்தம், தான் செய்த பணியெல்லாம் வீணாய் போய்விட்டதே. அதே போல் பவுலுடைய உருவத்தை சுட்டி காட்டி அவரை கேலி செய்கிறவர்கள், பேச்சு திறமையை காட்டி அது குறை கூற நிறைய பேர். அப்போ அந்த நிலையில்
தன்னுடைய பணி எப்படிப்பட்ட பணிங்கிறத அங்கே மக்களுக்கு அறிமுகம் செய்ய போகிறார். அதை முதல்ல ஒப்புரவு பணி அப்படிங்கிறத அவர் சொல்லக்கூடிய முதன்மையான பணியாக இருக்கிறது. அதில் தந்தை அவர்கள் குறிப்பிட்டது போல கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் எங்களுடைய பெயரால் வரலை, கிறிஸ்துவுடைய பெயரால் நாங்கள் வருகிறோம். அதில் இன்றைக்கி பார்த்த நம்ம முதல் மற்றும் 3வது வாசகங்களுடைய பின்புலத்தில் பார்க்கும்போது, வாழ்வோர் இனி தங்களுக்கென்று வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவர்களுக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார் அப்படிங்கிற பார்க்குறோம். இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, 2 இன்ஸ்டிங் நம்ம லைஃப்பில், டெத் இன்ஸ்டிங், லைஃப் இன்ஸ்டிங். இந்த டெத் இன்ஸ்டிங்க்டை தான் அதை முன்வைத்து பவுலை அழித்து விடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் பவுல் பொறுத்தளவில் ஒரு லைஃப் இன்ஸ்டிங்க்டோட வரார். ஏன்னா அவருடைய பணி வாழ்வோருடைய பணி. இப்போ முதல் வாசகத்திலையும் 3ஆம் வாசகத்திலையும் பார்க்குறோம், அந்த இறப்பா வாழ்வாங்கிற ஒரு சூழலில் வாழ்வு என்ற அந்த ஒரு உணர்வை பெற்றுக்கொள்ளவர்கள் தொடர்ந்து வாழத் தொடங்குகிறான்னு நம்ம பார்க்க முடியும். அந்த வகையில் பவுல் அந்த திருச்சபைக்கு மட்டுமல்லாமல் நமக்கும் ஒரு எப்பவுமே கிறிஸ்துவில் வாழக்கூடிய ஒரு அழைப்பை தருவதாக நான் பார்க்கிறேன். ஏன்னா அந்த கொரிந்து நகர திரு அவையில் போலி போதகர்கள் நுழைஞ்சி பவுலை பற்றி தவறான சிந்தனைகளை புகுத்தினார்கள். அவர் நன்கொடை வாங்குறதுனால நேர்மையற்றவர், தற்பெருமை மிக்கவர், பேச்சுவன்மை இல்லாதவர், அவர் திருத்தூதர் கிடையாது அப்படின்றதெல்லாம் சொல்லதுனால திருத்தூதர் பவுல் தான் ஒரு திருத்தூதர் என்பதை அந்த மக்கள் மத்தியில் திருப்பி எண்பிக்க வேண்டிய கட்டாயம். அதனால தான் இன்னும் போக போக இந்த மடலை கண்ணீர் படர் என்று சொல்வார்கள். வாழ்க்கை ஒரு பயணம், விண்ணகத்தை நோக்கிய ஒரு பயணம், வாழ்க்கை படகு பயணம் போன்ற ஒரு பயணம். வாழ்க்கை என்னும் படகிலே பயணமாகும் பொழுதிலே வார்த்தையே இறை இயேசுவே வழிநடத்தும் எம்மையே என்று அருட்தந்தை வல்தாரிஸ் அவர்கள் பாடுகிறார்கள். ஆம், நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே ஆண்டவர் நம்மோடு வருதல் வேண்டும். இந்த வாழ்க்கையில் பல்வேறு அனுபவங்கள் நமக்கு கிடைக்கின்றன. குறிப்பாக கடவுளோடு நாம் நடக்கிறோம் என்றாலும் கூட நமக்கு அந்த பயணத்திலே புயல்கள், சோதனைகள், வேதனைகள், நோய்கள், நெருக்கடிகள் வருகின்றன. மனித கண்ணோட்டத்தில் நாம் அவற்றை பார்த்து சோர்ந்து விடுகிறோம். இறை அனுபவ கண்ணோட்டத்திலே நாம் அவற்றை பார்த்தல் வேண்டும் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லி தந்தன. அதையும் கடந்து கிறிஸ்து அனுபவத்திலே நாம் அதை பார்க்க வேண்டும். பவுலடியார் அதைத்தான் இன்றைக்கு வலியுறுத்தி சொல்லுகிறார். நாங்கள் இனி பழைய கண்ணோட்டத்தில் அல்ல, கிறிஸ்து கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்கிற கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கிற பொழுது கிறிஸ்துவனுடைய அக்கறை நமக்கு புலப்படும். அவர் நமக்கு தருகிற படிப்பினைகள் புலப்படும். இவர் யாரோ என்று கிறிஸ்துவை குறித்து நாம் வியப்போம். அந்த வியப்பிலே அவரோடு நாம் வழி நடப்போம். அன்புமிக்கவர்களே, வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.